வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்னதாக 3 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது, தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 350 கிராம் அளவுக்கு 4 தக்காளியை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற தோல் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கூடவே ஊற வச்ச 4-5 முந்திரியையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச வெங்காய விழுதை சேர்த்துடலாம். இந்த வெங்காய விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காய விழுது நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுதையும் ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். மூடி வைக்கலைன்னா மேலே தெரிக்கும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு இதை ஒரு தரம் கலந்து விட்டுறலாம். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். இது இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதாரண மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இதோடைய 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம். 2 கப் சீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதை போட்டு கலந்து விட்டுடலாம். சீரக சம்பா அரிசிக்கு பதிலாக சாதாரண சாப்பாட்டு அரிசியிலையும் இதை செய்யலாம். இந்த மாதிரி ட்ரையாக வர்ற அளவுக்கு கலந்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அரிசிக்கு நான் 3.5 கப் தண்ணி வைக்கிறேன். நீங்கள் எப்போவும் சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். இது சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடிடலாம். நான் இதுக்கு 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் எப்போவும் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இதில் நான் கொஞ்சமாக நெய் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவிக்கலாம். கரண்டியோட கைப்பிடியால் மெதுவாக கிளறி விடுங்க. இது கொஞ்சம் ஆறும்போது உதிரியாக வந்துடும். எல்லாமே நம்ம அரைச்சி சேர்த்ததால் சாதத்திலேருந்து எதையுமே தூக்கி போட வேண்டி இருக்காது. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ருசியான இந்த தக்காளி சாதத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.